அனைவருக்கும் வணக்கம். ஈரான் துறைமுக வெடி விபத்து, உயிரிழப்பு 40ஆக உயர்வு. ஷாஹித் ராஜேயி துறைமுகத்தில் நடந்த வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 40ஆக அதிகரித்துள்ளது. தெற்கு ஈரானில் உள்ள ஷாஹித் ராஜேயி துறைமுகத்தில் சனிக்கிழமை நடந்த பயங்கர விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 40ஆக அதிகரித்துள்ளது. இந்த விபத்தில் சுமார் 1000 பேர் காயமடைந்துள்ளனர். ஈரான் அதிபர் மசூத் பெஷஷ்கின் ஞாயிற்றுக்கிழமை நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். ஈரானில் ஹோர்மோஸ்கான் மாகாணம் பண்டார் அப்பாஸ் நகருக்கு தென்மேற்கே அமைந்துள்ள ஷாஹித் ராஜேயி துறைமுகம் அந்த நாட்டின் மிகப்பெரிய துறைமுகங்களில் ஒன்றாகும். சம்பவம் நடைபெற்ற கடந்த சனிக்கிழமை இத்துறைமுகத்தில் வைக்கப்பட்டிருந்த ஏராளமான கண்டெய்னர்கள் வெடித்து சிதறின. ஏவுகணைகளுக்கு பயன்படுத்தப்படும் எரிபொருளுக்கான ரசாயனம் அடங்கியுள்ள கலனை தவறாக கையாண்டதால் இந்த வெடி விபத்து நிகழ்ந்ததாக செய்திகள் வெளியாகின. எரிபொருளுக்கு தொடர்புடைய ரசாயனத்தால் விபத்து நடைபெறவில்லை என விளக்கமளித்துள்ள ஈரான் இராணுவம், சீனாவிடமிருந்து ரசாயனம் வழங்கப்பட்டதாக எழுந்த குற்றச்சாட்டையும் மறுத்துள்ளது. இதுகுறித்த வெளிநாட்டு செய்திகள் தவறானவை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அரசு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அதிபர் மசூத் பெஷஷ்கின், வெடி விபத்து ஏன் நிகழ்ந்தது என்பதை நாம் நிச்சயம் கண்டறிய வேண்டும் என்றார். வெடி விபத்து நடைபெற்ற இடத்தில் பல மீட்டர் ஆழத்துக்குள் பள்ளம் ஏற்பட்டுள்ளது. பள்ளத்தில் தீ அணையாமல் தொடர்ந்து எரிந்ததால் பாதுகாப்பு கருதி உள்ளூர் பள்ளி, வணிக வளாகங்கள் மூடப்பட்டன. துறைமுக பகுதிகளில் விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் மூலம் நீரை இறைத்து தீயை அணைக்கும் பணி 2வது நாளாக ஞாயிற்றுக்கிழமையும் தொடர்ந்தது.